வணக்கம். ஆணுறுப்பை பெரிதாக்க முடியுமா ஒரே இன்ஜெக்ஷனில்? அப்படிலாம் இல்லைங்க, அப்படி பண்ணவும் கூடாது. சில நேரம் அப்படி பண்ணிட்டு வர்றவங்க இங்கே வர்றாங்க. வெளிநாடுகளில் சில பொருட்களை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது நல்ல புஷ்ஷுன்னு ஆணுறுப்பு பெரிதாக வீங்கிக்கும். அது பெருசாகிறது இல்லை, தோல் வீங்கி போயிடும். ஒருத்தருக்கு முஸ்லீம்ஸ் அப்படி பண்ணி சில நேரம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டாங்க. ஒருத்தர் பாலியில் அந்த முன்தோலில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, யூரின் வர்ற பாதையை மொத்தமாக அடைச்சிக்கிச்சு. முன்னாலே இடமே இல்லை. அவருக்கு சர்க்கம்சிஷன் பண்ணாலும் ஆறாது. ஏன்னா உள்ளே தோலுக்கு பதிலாக அதுக்குள்ளே இவங்க இன்ஜெக்ட் பண்ண மெட்டீரியல் நிறைய இருக்குது, ஆற விடாது. இதில் நிறைய சிக்கலாக மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இரெகுலர் ஆயிடும் சில நேரத்தில். பொதுவாக இதெல்லாம் தேவையில்லை. பொதுவாக என்ன பண்ணோம், சைஸ் சின்னதாக இருந்தால் சில சிகிச்சை முறைகள் இருக்குது, ஆபத்தில்லாத சிகிச்சை முறைகள் இருக்குது. எளிமையான முதல்ல என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கா, டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருக்கிறது, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, அதை கண்டுபிடிச்சி அதை கொடுக்கணும். இரண்டாவதாக இதை இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஷாக்வேவ் தெரப்பி இருக்குது, பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆணுறுப்பு நல்லா பெரிதாகும். அதே மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரே பையன், எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ணாமல் தள்ளி போட்டுட்ருக்காரு. இது தவறு. நீங்கள் உங்கள் பயத்தில் இருந்து பார்க்குறீங்க விஷயங்களை. கண்டிப்பாக நீங்கள் பாலியல் மருத்துவர் அணுகுங்க. இதற்கான முழுமையான தீர்வு இருக்குது. முற்றிலுமாக சைஸை பெருசு பண்ணலாம், ஏராளமான சிகிச்சை இருக்குது. கல்யாணம் பண்ணுங்கள், குழந்தை பெற்றுக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் செக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் தைரியமாக பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கண்களில் இருந்து பார்க்க வேண்டாம், இதை சரி செய்ய முடியும். அதனால் ஒரு பாலியல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இரண்டாவது. மூன்றாவது, எனக்கு தூக்கத்தில் விந்து வந்துக்கிட்டே இருக்குது, நான் கல்யாணம் பண்ணலாமான்னா, தூக்கத்தில் விந்து வந்தால் அது இயல்பானது, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம உடலும் மனதும் நல்லா இருந்தால் தான் தூக்கத்தில் விந்து வரும். நீங்கள் சுய இன்பம் பண்ணலை, செக்ஸ் யாருடையும் பண்ணலைன்னா தூக்கத்தில் விந்து வர்றது தான் ஒரே ஒரு தீர்வு உங்களுக்கு. எப்படி டேங்க் ஃபுல்லாகி வெளியே வழியுதோ அது மாதிரி ஒரு நாளைக்கு 1 கோடி விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். நீங்கள் செக்ஸ் பண்ணல, சுய இன்பம் பண்ணலைன்னா தூக்கத்தில் கனவுகள் மூலமாக அது வெளியே வரும். இது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றதோட அடையாளம். இதை தவறுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஏதாவது தப்பு பண்ண வேண்டாம். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் வாங்க, முற்றிலுமாக சரி செய்ய முடியும். பாலியல் பிரச்சனைகள் 100% சரி பண்ண முடியும். அதனால் இதை பற்றிய குழப்பங்கள், பயம்லாம் வேண்டியதில்லை, சரி செய்து கொள்ளலாம். திருமணம் பண்ணிக்க. நீங்கள் விலை மாதத்தை போய் நல்லா செக்ஸ் பண்ணிட்டீங்க, பின்னால் வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் சுய இன்பம் பண்ணும்போது அந்த அளவுக்கு விரைப்பு இல்லை, இந்த மாதிரி பயம் நிறைய பேருக்கு வரும். ஏன் அப்படின்னா, முதல்ல விலை மாதத்தை போயிட்டு அங்கேயே விரைப்பு வராமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. செக்ஸ் ஒரு இயல்பானது. ஆனால் ஒரு பதட்டம், பயம், குழப்பம், நீங்கள் செக் பண்ணுறது இதெல்லாம் உள்ளே வந்ததுன்னா விரைப்புத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சாதாரண டைஃபாய்டு நோய் இருக்குது அப்படின்னா மாத்திரை போட்டால் அது க்யூர் ஆகிடும். அவர் என்ன நினைக்கிறாருன்றது முக்கியம் இல்லை. அவர் சரியாயிடுவோன்னு நினச்சாலும் சரி, இறந்து போயிடுவோன்னு நினச்சாலும் சரி, மருந்துகள் வேலை செய்யும். ஆனால் பாலியல் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வராது. உங்களுக்கு நல்ல உற்சாகம், நல்ல மனநிலை இருந்தால் தான் அந்த பாலியல் தூண்டுதல், நைட்ரிக் ஆக்சைடு மூளையிலேருந்து சுரக்கும். அது சுரந்த பிறகு தான் விரைப்புத்தன்மை உங்களுக்கு வரும். அதுக்கு நல்ல மனநிலை இருக்கணும், எழுச்சியான மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் விலை மாதத்தை போகிற வரைக்கும் இப்போ நல்லாயிருக்கும், அங்கே போயிட்டு பயந்தீங்கன்னா விரைப்பு வராது. இல்லை போயிட்டு வந்த பிறகு
ஏதோ காரணத்தினால பதட்டம் மாறிங்க, நம்ம குறைஞ்சிருமோ இனிமேல்னு நீங்கள் பயந்தீங்கன்னா குறையும். எந்த பயமும், எந்த கலவரமும், எந்த வெறுப்பு, கோபம், இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் எல்லாம் விரைப்பை குறைக்கும். அதனால பொதுவாக நெகட்டிவான மனநிலை வைத்துக்கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் தனியாக இல்லை, நீங்கள் மருத்துவரில் வந்து பார்க்கலாம். முற்றிலுமாக இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்ய முடியும். கவலைப்பட வேண்டாம்.